ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சேனல். நான் உங்கள் பைக். இன்னைக்கு வீடியோவில் சிங்கப்பூர் சலூன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் சிங்கப்பூர் சலூன் இந்த படத்தை கோகுல் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு காமெடி ட்ராமா சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி, ரோபோ சங்கர், சத்யராஜ், ஜான் விஜய், கிஷன் தாஸ் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்க, ஒரு கிராமத்தில் கிஷன் தாஸும் ஆர்ஜே பாலாஜியும் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க சின்ன வயசுலேருந்து. அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்களோட ஸ்பாட் எதுனாக்க அந்த ஒரு கிராமத்தில் சிங்கப்பூர் சலூன்னு ஒன்று லால் நடத்திட்டு இருப்பார். அந்த சலூன் தான். ஒரு நாள் லால் வந்து ஒருத்தருக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது அதை பார்த்து ஆர்ஜே பாலாஜி நானும் பெரியவனானதுக்கப்புறம் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. லால்கிட்டேருந்து எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு கற்றுக்கிறாரு. பெரியவனானதுக்கு அப்புறமும் ஆர்ஜே பாலாஜிக்கு அதே எண்ணம் தான், எப்படியாவது நம்ம ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு 12th முடிக்கிறாரு. 12th முடிச்சதுக்கப்புறம் தன்னோட அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு, நான் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும், அதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆர்ஜே பாலாஜியோட அப்பா என்ன சொல்கிறாருனாக்க, இப்போதைக்கு உனக்கு மெச்சூரிட்டி இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு டிகிரி முடிச்சதுக்கப்புறம் உனக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும், அதுக்கப்புறமா நீ சலூன் ஆரம்பிக்கணுனாக்கா தாராளமாக ஆரம்பிச்சுக்க, இப்போதைக்கு படின்னு சொல்கிறாரு. ஆர்ஜே பாலாஜி டிகிரி முடிக்கிறாரு. டிகிரி முடிச்சதுக்கப்புறமும் நான் சலூன் தான் வைக்கணும்னு ஆசைப்பட்றாரு. இப்படி இருக்கும்போது ஒரு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு இருக்கிற இடத்துல ஒரு ஃப்ளாட் வருது. அதோட விலை வந்து 3 கோடி ரூபா. ஆர்ஜே பாலாஜி கிட்ட போதுமான காசு இல்லை. 3 கோடி ரூபா தேத்தி அந்த ஃப்ளாட்டை வாங்கி சிங்கப்பூர் சலூன்னு ஆரம்பிக்கிறாரு. அந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அங்கே அவர் கடைக்கு பின்னாடி உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸில் இடிஞ்சு விழுது. இதனால சிங்கப்பூர் சலூனை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போயிடுது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள மக்கள்லாம் சிங்கப்பூர் சலூன் கடைக்கு வெளியில் குடிசை போட்டு வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால் ஆர்ஜே பாலாஜியால் அந்த சலூன் ஆரம்பிக்காமல் போயிடுது. இதுக்கப்புறம் அவர் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாரு, கடைசியாக அந்த சிங்கப்பூர் சலூன் ஆரம்பித்தாரா இல்லையா, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், காமெடியாக நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் சின்ன வயசில் இருக்கும்போது ஆர்ஜே பாலாஜி, கிஷன் தாஸ் பண்ணுற காமெடி அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது படத்தில் ஒரு சீன் வரும், சின்ன வயசில் ஒரு காமெடி பண்ணுவாங்க, படத்தில் ஒரு சீன் வரும், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அது என்னன்னாக்கா, லால் கடையில் ஒருத்தர் வந்து ஸ்மாராக இருப்பார், அவர் பார்க்குறதுக்கு. லால் கடையில் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போவார். ஹேர் ஸ்டைல் பண்ணதுக்கப்புறம் வெளில வந்து பார்த்தாக்கா அவர் சூப்பராக ஆயிடுவார். அதை பார்த்துட்டு ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்லுவார்னாக்கா, இவரே இவ்வளோ அழகாக இருக்காரு, இவர் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கும், அவர் பொண்ணு எங்கே டியூஷன் படிக்குதோ அங்கேயே தான் நானும் போய் படிப்பேன்னு சொல்லுவார். அவரோட பொண்ணு அந்த கிராமத்துலேருந்து 8 கிலோமீட்டர் தாண்டி அங்கே படிக்கும். உடனே ஆர்ஜே பாலாஜியும் அங்கே போய் படிக்கணும்னு ஆசைப்படுவார். அப்போ வந்து கிஷன் தான் சொல்லுவார், உலகத்திலே மாமனார் சைட் அடிச்சுட்டு அவரோட பொண்ணை சைட் அடிக்கிறதுக்காக ஆசைப்படுறேன், சூப்பர்ரா அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த காமெடி. உண்மையிலேயே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் பண்ணியிருக்காங்க. அதே போல் செகண்ட் ஹாஃபும் பண்ணியிருந்தாங்கன்னா படம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்லாம் சொதப்பி வச்சுருக்காங்க. கொஞ்சம் எமோஷனலாக போகிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கலாம், அதெல்லாம் சொதப்பி வச்சுருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னாக்க பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் நடிச்சவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இப்போ ஆர்ஜே பாலாஜியோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சின்ன வயசாக இருக்கும்போது ஆர்ஜே பாலாஜி ஆக்ட் பண்ணவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பெரியவனானதுக்கு அப்புறம் ஆர்ஜே பாலாஜியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸில் அந்த எமோஷ்னலாக கொண்டு போகிற சீன்லாம் ரொம்பவே நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். அவரோட ஆக்டிங்லாம் குறை சொல்ல முடியாது, சூப்பராக இருந்துச்சு. அடுத்து படத்தோட ஹீரோயினுக்கு வந்து பெரிய ரோல்லாம் இல்லை, அப்பப்போ வந்து போவாங்க. கதைக்கு என்ன தேவையோ அப்போ அந்த சீனை மட்டும் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் குறை சொல்ல முடியாது, அவங்களோட டீசெண்டான ஆக்டிங்கை பார்க்கலாம். அடுத்து சத்யராஜ் படம் ஒரு மிடில் வருவார். அவரோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சத்யராஜோட வேற ஒரு ஆக்டிங்கை இது பார்க்கலாம். சத்யராஜ் வந்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. அந்த ஸ்டேஜில் வயசான மாதிரியே சூப்பர் ஆக்டிங் கொடுப்பாரு. அந்த ஒரு பார்லலாம் ஒரு ஆக்டிங் கொடுப்பாரு. 4 பீரை குடிச்சிட்டு யூரின் அடக்க முடியாமல் போவார். அப்போ ஆர்ஜே பாலாஜி பார்த்தோன்னா ஒரு ஸ்டைலிஷாக நடந்து போவார். அந்த மாதிரி கோயம்புத்தூர் குசும்பெல்லாம் சூப்பராக அந்த அவருக்குள்ளேயே இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக ஆக்டிங் இருந்தார். அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து ரோபோ சங்கர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பார்க்குறேன். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் பண்ணுற காமெடி கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு. மற்றபடி ஒரு டீசெண்டான ஆக்டிங் பண்ணியிருந்தாரு. அடுத்தது ஜான் விஜய் படத்தோட வில்லன் ஆக்டிங் இருக்காரு. பெரிய வில்லத்தனம்லாம் இல்லை, அவர் கொடுக்கப்பட்ட ரோலை அவர் சூப்பராகவே பண்ணிட்டாரு அவரோட ஸ்டைலில். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தோட பாசிட்டிவ்னாக்கா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், மியூசிக் தான். இந்த படத்தில் வந்து சாங்ஸ்லாம் நிறையா, ஒரு படம்னாக்கா 5 பாட்டு வைக்கணும், 6 பாட்டு வைக்கணும், ஒரு ஹீரோ ஹீரோயினுக்கு டூயட் பாட்டு வைக்கணும் அப்படின்னு மொக்க போடாமல் படத்துக்கு என்ன தேவையோ படத்துக்கு தேவையான சாங்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து விவேக் மெர்லின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு சொன்னாங்க படத்தோட ஸ்டோரி தான்.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே காமெடியாக ஜாலியாக எடுத்திருந்தாங்கன்னா செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா படம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இப்போ இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக தான் எனக்கு தோணுது. மொக்க படம்னு சொல்ல முடியாது. ஒரு பிலோ ஆவரேஜ் படம். அப்படி இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 ஹவர்ஸ் 15 மினிட்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.